நம்ம ஊர்களில் திருஷ்டி சுத்துறதுக்கு மட்டுமே பயன்படுத்துகிற இந்த வெள்ளை பூசணிக்காயை வச்சு இன்றைக்கி சூப்பரான மோர் குழம்பு வைக்க போகிறோங்க. எவ்வளோ சத்து நிறைஞ்சிருக்கு தெரியுமாங்க இந்த வெள்ளை பூசணிக்காயில். அதனால் வாரத்துக்கு ஒரு முறையாவது கட்டாயம் நம்ம எடுத்துக்கணும். ஒரு மண் சட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் தேங்காய் எண்ணெயை விட்டு கடுகு, கடலப்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிப்பு முதல்ல கொடுத்துருங்க. அதுக்கப்புறமேட்டு கொஞ்சமாக பச்சை மிளகா, வரமிளகா, இஞ்சி இது மூணையும் போட்டு அதையும் தாளிப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெள்ளை பூசணிக்காயை போட்டு கூட மஞ்சத்தூளையும் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு வேக விட்டுருங்க. காய் வேகிற கேப்பில் தேங்காய் கொஞ்சம் அரைச்சிக்கலாங்க. ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கங்க. 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 4 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் பச்சரிசிங்க. இது ரெண்டையுமே 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்துக்கலாம். நம்ம இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இப்போ நம்ம அரைச்சிடலாம். காய் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்ச தேங்காயை எடுத்து ஊற்றிட வேண்டியதுதான். தேங்காயோடு சேர்ந்து கொஞ்சம் நேரம் காய் கொதிச்சா போதுங்க, குழம்பு ரெடி ஆயிரும். கடைசியாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1 கப் அளவுக்கு தயிர் எடுத்து அதை நல்லா கடைஞ்சி விட்டு நம்ம குழம்புல ஊற்றினோமாக்க குழம்பு சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த சம்மருக்கு இந்த மாதிரி மோர் குழம்பு வச்சு குழந்தைங்களுக்கு சாதத்தோடு நல்லா சுட சுட சாதத்தோடு போட்டு பிணைஞ்சி ஊட்டி விட்டோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நமக்கு உடம்புல இருக்கிற சூடும் தனியும். நீங்களும் ஒரு ட்ரிப் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.